தான் இருக்கும் வரை குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ரத்து செய்ய முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி வாக்குறுதி அளித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக பராக்பூரில் பிரதமர் மோடி வாகன பேரணி சென்றார். பின்னர் வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஒரு காலத்தில் அறிவியல் சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட மேற்கு வங்கத்தில் தற்போது வெடிகுண்டுகள் தயாரிக்கப்படுவதாக சாடினார். மேலும் அந்நியர்களை விரட்டிய வங்காளத்தில் இன்று திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் சட்டவிரோத குடியேற்றம் நடைபெறுவதாகவும் பிரதமர் விமர்சித்தார். जब तक मोदी है, राम मंदिर पर सुप्रीम कोर्ट का जो फैसला है, उस फैसले को कोई पलट नहीं पाएगा. जब तक मोदी है, सीएए कानून को भी कोई रद्द नहीं कर पाएगा. தொடர்ந்து பேசிய அவர், தான் இருக்கும் வரை மத ரீதியிலான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த மாட்டேன் என்று வாக்குறுதியளித்தார். மேலும் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசும் காங்கிரசின் இந்தியா கூட்டணியும் சமரச அரசியல் செய்வதாக பிரதமர் சாடினார். பாஜக வெற்றி பெற்று நரேந்திர மோடியே 3வது முறையாகவும் பிரதமராக தொடர்வார் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் கூறினார். பாஜகவோட பிரதமர் இல்லை, கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? அதான் 3வது முறையாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் பாஜக சொல்லல, தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லல, மக்கள் சொல்றாங்க. நீங்க எல்லா கருத்து கணிப்பிலும் உங்க பிரதமரா யாரு இருக்கணும்னா 70% மேலான மக்கள் எங்கள் பிரதமராக மோடி அவர்கள் தான் இருக்கணும். அதுல கெஜ்ரிவாலுக்கு ஒருவேளை திரைக்குள்ள போன உடனே நினைவாற்றெல்லாம் போயிருச்சான்னு எனக்கு தெரியல. அதனால அவர் இப்ப கேள்வி கேட்கறது ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. தெலங்கானாவில் நாளை நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அங்குள்ள மாதிரி வாக்குப்பதிவு மையம் ஒன்றிலிருந்து செய்தியாளர் சுபாஷ் அளித்துள்ள தகவல்களை தற்போது பார்க்கலாம். தெலுங்கானாவில் நாளை தேர்தல் வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கு. இங்க இப்ப இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த மாடல் போலிங் பூத் ஸ்டேஷனை அமைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாடல் போலிங் ஸ்டேஷனுடைய மாதாப்பூர்ன்ற ஒரு இடத்துல தெலுங்கானாவுடைய சென்ட்ரல் சிட்டியில இருக்கக்கூடியது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர்களை வரவேற்க சிவப்பு கம்பளத்தை விரிச்சிருக்கிறாங்க. இங்க வாங்க, நாங்க இருக்கோம், தைரியமா வந்து வாக்களிங்க, எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம், நிழற்குடை அமைச்சிருக்கோம், தண்ணீர் வசதியை கொடுத்திருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு இனிஷியேட்டிவா இந்த பேப்பர் பேக்ல தண்ணி கொடுத்திருக்காங்க. இதோட முக்கியத்துவம் என்னன்னா, இந்த கோடை காலத்துல ரொம்ப வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால வரக்கூடிய வாக்காளர்களுக்கு தண்ணீர் வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. அதனால இந்த பேப்பர் பேக் மூலமா தண்ணி தர்றாங்க. அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் பேக்ல கொடுக்கக்கூடியதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அது வந்து இந்த பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த பேப்பர் பேக்ல ஒரு பேக்குக்கு 20 லிட்டர் தண்ணி வந்து கெப்பாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. 10 பேக் வச்சிருக்காங்க, 200 லிட்டர் தண்ணி வந்து இதுல இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேப் இருக்கு, வேணுங்கிற அளவு பிடிச்சிக்கிட்டு பேப்பர் கப்பை யூஸ் பண்ணி பிடிச்சிக்கலாம், அல்லது டம்ளர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலமா தண்ணி வந்து எடுத்துக்கலாம். அப்படின்றதுனால ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக, பிளாஸ்டிக் இல்லாம கொண்டு வரணுன்றதுக்காக இந்த ஏற்பாடை தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கு. வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு விதமான ஏற்பாடுகள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் அவர்களும் வந்து வாக்களிக்கலாம் அப்படின்றதுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா நாளைக்கு தேர்தலுக்கு தயாராக இருக்கிறது தெலுங்கானா. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கு 200 யூனிட் வரை மின்சாரம், கல்வி மற்றும் மருத்துவம் இலவசமாக வழங்கப்படும் என்று ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்குறுதியளித்துள்ளார். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் பிணையில் வெளிவந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தனது கட்சி எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆம் ஆத்மி கட்சியின் மக்களவைத் தேர்தலுக்கான 10 வாக்குறுதிகளை பட்டியலிட்டார். அதில் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் ஏழைகளுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று வாக்குறுதியளித்தார். देश के गरीब लोगों को बिजली मुफ्त दी जाएगी।
दिल्ली में करके दिखाई, पंजाब में करके दिखाई, पूरे देश के अंदर फ्री कर सकते हैं। के आधार தொடர்ந்து பேசிய அவர் டெல்லி மற்றும் பஞ்சாப் போன்று நாடு முழுவதும் தனியார் பள்ளிகளை விட தரமான அரசு பள்ளிகள் மூலம் இலவச கல்வி வழங்கப்படும் என்று வாக்குறுதியளித்தார். மேலும் நாட்டில் உள்ள அனைவருக்கும் தரமான மருத்துவம் கிடைக்கும் வகையில் மருத்துவமனைகளின் தரத்தை உயர்த்துவோம் என்றும் தெரிவித்தார். சீன ஆக்கிரமிப்பில் உள்ள இந்திய நிலத்தை மீட்பதற்கு ராணுவத்திற்கு அனைத்து சுதந்திரமும் வழங்கப்படும் என்றும் அக்னிபாத் திட்டத்தை ரத்து செய்வோம் என்றும் ஆம் ஆத்மி கட்சி வாக்குறுதியளித்துள்ளது. தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் விளைநிலத்திற்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனை அருகே மணி என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் சுமார் 5 ஏக்கரில் தீவன பயிரிட்டிருந்தார். கடந்த 1 மாத காலமாக வெயில் வாட்டி வதைத்ததால் அவர் காய்ந்து சருகாக காணப்பட்டது. இந்நிலையில் விளைநிலத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் சிகரெட் துண்டுகளை வீசியதாக கூறப்படுகிறது. இதனால் காய்ந்த பயிரில் தீப்பிடித்து சுமார் 20 அடி உயரத்திற்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இந்த தீ விபத்தால் 20க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களும் எரிந்து சேதமடைந்தன. தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். உதகையில் 3 வயதுக்கு உட்பட்ட குதிரைகளுக்கான டெர்பி ஸ்டேக்ஸ் பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. உதகை 137வது குதிரை பந்தயம் கடந்த மாதம் 6ஆம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது. இதில் பெங்களூரு, சென்னை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்துள்ள 500க்கும் மேற்பட்ட குதிரைகள் பங்கேற்றன. இதன் முக்கிய போட்டியான டெர்பி ஸ்டேக்ஸ் பந்தயம் ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. 1600 மீட்டர் தூரம் கொண்ட இந்த பந்தயத்தில் 11 குதிரைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தோடியன. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் ராயல் டிபெண்டர் என்ற குதிரை வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற குதிரைக்கு கோப்பையும் பரிசு தொகையும் வழங்கப்பட்டன. இந்த பந்தயத்தை உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வெறிநாய் கடித்ததில் சிறுவர்கள், பெண்கள் என 15 பேர் பலத்த காயமடைந்தனர். கடமலைக்குண்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான வெறிநாய்கள் சுற்றித் திரிகின்றன. இந்த நாய்கள் ஆலந்தளிர் மற்றும் குமணன் தொழு கிராமத்தில் சாலையில் நடமாடிய மக்களை விரட்டி கடித்தன. இதில் காயமடைந்த 15 பேரும் கடலைமண்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்றனர். இதையடுத்து அந்த நாய்களை பிடிக்க அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.